இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண்ணிடம் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபர் தொடர்பாக தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அது தவிர இவ்வாறு இந்த இன்னலுக்குள்ளான பெண் கடிதம் மூலம் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது தவிர குறித்த நபர் தொடர்பாக தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி இருக்கிறார்கள். இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக அதிகளவான டொல்பின் மீன்கள் மன்னார் மாவட்டத்தில் இலுப்பை கடவை கடற்கரையிலே கரையொதுங்கி இருந்த சம்பவம் தொடர்பாக காணொலிகள் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர தமிழர் பகுதியில் ஒரு சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த பெண் ஒருவர் அருகம்குடா எனப்படுகின்ற பகுதியில் ஒரு இன்னலுக்கு முகம் கொடுத்திருந்தார். அது தொடர்பான காணொளிகள் கடந்த சில தினங்களாக வைரலாக பரவி வருகின்றது. இவ்வாறு சுற்றுலா வந்த அந்த பெண் அருகம்குடா பகுதியிலே நபர் ஒருவரை சந்தித்திருக்கின்றார். அந்த நபர் மிகவும் அநாகரிகமாக பேசியிருக்கின்றார். அது தவிர அவரது அந்தரங்க உறுப்பை காட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கின்றார். அது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளத்திலே வைரலாக பரவி வருகின்றது. இலங்கைக்கு வந்த அதுவும் சுற்றுலா வந்த ஒரு பெண்ணிடம் இவ்வாறு நடந்து கொண்டமையானது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அது தவிர இந்த நாட்டுக்கு அது ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த நாடு சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பெண்களிடம் இப்படியானவர்கள் நடந்து கொள்ளுகின்ற பட்சத்திலே அது இந்த நாட்டையும் இந்த நாட்டின் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனை தாண்டி வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்ணாக இருக்கலாம் அல்லது இங்கிருக்கின்ற பெண்ணாக இருக்கலாம், இவ்வாறு பெண்களுக்கு எதிராக சிலர் இப்படி நடந்து கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது இலங்கை அரசு மற்றும் இலங்கை போலீசாரின் கடமையாக இருக்கின்றது. இந்நிலையில் தான் அந்த காணொலி வெளியானதை தொடர்ந்து அந்த காணொலி பெரும் வைரலாகி இருக்கின்றது. இன்னொரு பக்கம் அந்த பெண் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற நிலையில் அந்த பெண் அதனை காணொலியாக வெளியிடுகின்றார். அதை பார்க்கின்ற பல பெண்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பலர் இலங்கை சுற்றுலா வருவதை தவிர்த்துக் கொள்வார்கள். என்றால் இப்படியான ஒரு விடயம் இங்கு நடக்கின்ற போது அது ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை என்கின்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். எனவே தனியாக வர இருக்கின்ற பெண்கள் இதனை பார்த்து இலங்கை போன்ற நாடுகளுக்கு வருவதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. அது இலங்கை சுற்றுலாத்துறை மீதும் அதை விட இலங்கை நட்பெயருக்கும் அது களங்கம் விளைவிக்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. ஒருவர் இவ்வாறு நடந்து கொண்டது ஒட்டுமொத்த நாட்டையுமே பாதிப்படைகின்ற ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதை தவிர பல விடயங்கள் இங்கு சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்றது. அவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிப்பது, அவர்களிடம் தவறாக நடந்து கொள்வது, இப்படியான பல சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகளை பார்த்திருக்கின்றோம். இவ்வாறான சம்பவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அதிக அளவு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்திலே அதனை பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பெண் கடிதம் மூலம் போலீசாருக்கு ஒரு முறைப்பாட்டை வழங்கி இருப்பதாகவும் அதற்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த நபர் அருகம்குடா பகுதியில் தான் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார். அந்த நபர் தொடர்பான தகவல் அறிந்தவர்கள் போலீசாருக்கு தெரிவிக்குமாறும் இன்னொரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அந்த வகையில் அவர் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் பொத்துவில் போலீஸ் நிலைய தொலைபேசி இலக்கமான 0632248022 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது பொத்துவில் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் 0785911168 என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அவர் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் தெரிவிக்கலாம். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நபரும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் தான் அவர் இப்போது எங்கு இருக்கின்றார், அவர் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு அழைத்து கூறுங்கள். இந்த விடயத்தை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. எனவே இது தொடர்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் போலீசாருக்கு தகவலை வழங்கி நாட்டில் ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்காக அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கின்ற முயற்சியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்பதை இதிலே கேட்டுக் கொள்கின்றோம். அதுவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை சிலர் மறைமுகமாக ஆதரிக்கின்ற நிலையும் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்ணின் ஆடை தொடர்பாக விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பெண் அணிந்து வந்த ஆடை புலை, அந்த ஆடையால் தான் அந்த நபர் அவ்வாறு நடந்து கொண்டார் என்று ஒரு கேவலமான ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேவலமான ஒரு சிந்தனையை சமூகத்தில் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆடை தொடர்பாக பேசுகின்றார்கள். ஆகவே இந்த நவீன உலகத்தில் இப்படியான பேச்சுக்கள் என்பது மிக மிக ஒரு அநாகரிகமான அல்லது ஒரு பெண்கள் மீதான அடிமைத்தனத்தை பிரயோகிக்கின்ற வகையிலான ஒரு செயற்பாடாகவே பார்க்கப்படுகின்றது.
அந்த வகையில் ஒருவர் தனது சமூக வலைத்தளத்திலே ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் அவர் என்ன விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் சொன்னால், அந்த நபர் செய்தது பிழைதான், ஆனால் அந்த பெண் ஆடை அணிந்ததும் பிழை, அந்த பெண் அணிந்து வந்த ஆடையால் தான் அவர் தூண்டப்பட்டிருக்கின்றார் என்று அந்த ஒரு முகநூல் பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு சிலர் ஆதரவும் தெரிவித்து வருகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றது, ஆடை தொடர்பாக விமர்சிக்கிறார்கள். அந்த நபர் செய்ததும் பிழை, அதே போல அந்த பெண் செய்தது பிழை என்று இரண்டு பேரையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கின்ற நிலையில் சிலர் இருக்கின்றார்கள் என்பது இந்த பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனையைத்தான் எடுத்து காட்டுகின்ற விதத்திலே இருக்கின்றது. எனவே அந்த பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபரை கை செய்வதுடன் இப்படியான கருத்துக்களை தெரிவிப்பவர்களையும் கை செய்தால் தான் இந்த சமூகம் சரியான ஒரு பாதைக்கு செல்லக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்திலே அதனைத்தான் பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக, மன்னாரில் கடற்கரை பகுதிக்கு டொல்பின் மீன்கள் கூட்டமாக வந்திருக்கின்றன. அது தொடர்பான காணொலி காட்சிகள் தற்பொழுது ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வெளியாகி இருக்கின்றது. முதல் முறை இவ்வாறான ஒரு காட்சியை பார்க்கின்றோம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது எங்கே நடந்திருக்கின்றது சொன்னால், மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலுப்பை கடவை பகுதியிலே கடற்கரையிலே இவ்வாறு இந்த டொல்பின் மீன்கள் கூட்டமாக கரையொதுங்கி இருக்கின்றன. தொடர்ச்சியாக மக்கள் அனைவரும் சென்று அதனை பார்வையிட்டிருக்கிறார்கள். இது நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் மன்னார் மாவட்ட செயலகம் இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கை தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பாக மன்னார் மாவட்ட செயலக முகநூல் பக்கத்திலே ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், டொல்பின் மற்றும் கடல் பன்றிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் ஆகும். தற்போது மன்னார் கடல் பிராந்தியத்தில் அவ்வகை உயிரினங்கள் உலா வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. எனவே கடற்தொழிலாளர்கள் இம்மீன்களை பிடிப்பதோ அல்லது அவற்றுக்கு இடையூறு விளைவிப்பதோ தண்டனைக்குரிய மற்றும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய குற்றமாக கருதப்படும். எனவே அவற்றின் நகர்வுக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மேலதிக விவரங்களுக்கு மன்னார் கடற்தொழில் பணியாளர் அலுவலகத்தின் உதவியினை பெற்றுக் கொள்ளவும் என்று இவ்வாறு ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே டொல்பின் மீன்களுக்கோ கடல் பன்றிகளுக்கோ இவ்வாறு இடையூறு விளைவிப்பது அல்லது அவற்றை பிடிப்பது என்பது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல். அதற்கு எதிராக அப்படியான செயற்பாடில் ஈடுபடுவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற தகவலும் இதனூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, கிண்ணியாவில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் இவ்வாறு ஒரு ஆணின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவோணமலை கிண்ணியா தோனா கடலூர் முருகன் ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற கடைக்கு முன்பாக இருந்து இவ்வாறு நபரின் சடலத்தை கிண்ணியா போலீசார் மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட நபர் ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய நபராக இருக்கக்கூடும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சிவப்பு நிற சட்டையும் அதேவேளை சரமும் அவர் உடுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் இறக்கின்ற போது இந்த ஆடைகளை அணிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அருகில் செயற்கை காலை கலட்டி வைத்தவாறு இருந்திருக்கின்றார். அது தவிர அவர் ஊண்டி செல்லுகின்ற கை தாவல் ஒன்றும் சடலம் இருந்த இடத்திலிருந்து 20 மீட்டர் தூரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் இறந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இவ்வாறு ஒரு சடலம் இருப்பதாக இன்றைய தினம் காலை கிண்ணியா போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கிய நிலையத்தான் போலீசார் அங்கு சென்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சடலம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.